அண்டம் என்றால் ஆகாயம் அண்டம் என்றால் ஆராய்ச்சி பூமி இரண்டும் அப்படியே கிடுகிடுங்க என் தந்தையுடைய பெயர் திருநாட்டிய மகாராஜா தாயாவுடைய பெயர் காந்தார எம்மையர் அவர் சுகபோகத்திலே 100 பிள்ளை ஒரு பெண்ணு 100 பிள்ளை ஒரு பெண்ணு ஆகிய 101 பேர்கள் பிறந்து 101 குழந்தை பெருமையா வாழ்ந்து வரும் வரீங்க அப்படி வருகையிலே அம்மா நான் வருகையிலே முழங்கே நடினமாத நாட்டிய மாடு பெருமையாக திருவோணம் 56 நாட்டுக்கு ஒரே ராஜாவை வாழ்ந்து வர்றேன். ஒரே ராஜாவை வாழ்ந்திருக்கீங்க. வாழ்ந்து வந்தாலும் 5 வயது அண்ணன் தம்பி 10 வயது பகையாளி 15 வயது எதிராளி இருக்கக்கூடிய பாண்டவர் எனக்கு எப்பவுமே அவங்களால தொல்லை ஏற்படுத்துங்க. ஆமா என் சித்தப்பா பிள்ளைங்களால எனக்கு நிம்மதியா போச்சு நிம்மதி இல்லாம வாழ்ந்து வரேன். நானு நிம்மதி இல்லாத வாழ்ந்து வரீங்க. அந்த பஞ்ச பாண்டவர் எனக்கு அடிமை செய்தது ஒரு நேரத்திலே என்னை கண்டு சிரித்தார் திரௌபதி கொண்டு அவரை அர்ச்சனாபுரம் வரவழைத்து நாடு நகரம் வரவோடு அனைத்தையும் அவருக்கு கொடுத்தாருடைய மாமா ஆமா பாண்டவரை எனக்கு அடிமையா செய்து திரௌபதி வஸ்திரத்தை கலைந்து 12 ஆண்டு வனவாசம் போராண்டு 5 வருஷம் கானகத்திற்கு
கானகத்துக்கு 12 ஆண்டு உணவு காட்டுல கழிக்கணும். காட்டிலே கழிக்கணும். ஓராண்டு 5வது மாதம் ஆமா நாட்டிலே கழிக்கணும். கழிக்கணும். பாண்டவர் இவர் என்று தெரியக்கூடாது. தெரியப்படாது என்று 13 ஓட்டினர் பாண்டவரை. பாண்டவரை காண ஓட்டிங்க. காண சென்றார பாண்டவர். பாண்டவர் எதனால அவங்க காடி வரணும்? எதனாலே பல துஷ்ட மிருகங்கள் இருக்கக்கூடிய மிருகம் நாடு. பாண்டவர் ஆமா தேவையான நாடு வாங்கி வரப்பட்டாங்க. ஆமா கண்ணனை தூதாகினார். நாடு கொடுக்க மறுத்து யுத்தத்திற்கு கை தட்டினேன். அண்டாய்க்கு கை தட்டினீங்க. ஆமா ஏய் ஏய் நேற்று வரைக்கும் எத்தனை நாள் யுத்தம்? நேற்று வரையிலும் 11 நாள் யுத்தம். இன்றைய தினம் 13 நாள் யுத்தம். 12 யுத்தம் நடைபெற வேண்டும். யாரும் அனுப்பலாம். ஆனா இதுல ஒரு விஷயம் கேட்டியா? என்னங்க காவல்காரா ஓ 11 அக்குலாடி சேனாசன்யம். 11 கோடி சேனாசன்யம். என் தம்பிமார்கள் 99 பேர். 99 பேர். அனைவரும் சூழ்ந்து இருந்தாங்க. குறிப்பிடலாம். ஆமா ஆனா 10ஆம் நாள் யுத்தத்திலே பாட்டனார் பீட்மாச்சாரி ஆமா இறந்து விட்டார். யார் கரத்தினால? அர்ஜுனன் கரத்தினாலும் அந்த சிதண்டி கரத்தினாலும் தாத்தா பீட்மாச்சாரி இறந்து விட்டார். 10 நாளா யுத்தம் செய்தவர் அவர் ஒரு ஆள் தான். ஆமா அப்படி செய்தாலும் எப்படியாவது அர்ஜுனனை கொல்லணும் வேண்டும். அதற்கு ஒரு ஆள் இருக்கிறார். அந்த காட்டி பாண்டை மாடி பாண்டவரிலே ஒருவன் அர்ஜுனனை கொல்வதற்கு ஒரு ஆளை அண்ணாண்டாக்குறானா? ஒரு ஆளு உண்ணாண்டாக்குறானா? யாரு அவரு? சாதாரணமான ஆளா? யாருங்க? கர்ணன் அங்கதான் அதிபதி. அங்கதான் சாலக்கூடிய கர்ணமகாராஜா இருக்கார். அண்ணன் அவரு சுலபமாக அந்த அர்ஜுனனை கொன்னுடுவாரு. கரத்தில் வைத்திருப்பது ஆமா நாகக்கடை. அதை வளர்த்து வருகிறார் எங்க அண்ணன். வளர்த்து வர அதை விட்டா சும்மா வருமா? கொத்தா குடும்பம் என்னத்த கொத்த போதா? காலி பண்ணிடும். ஆமா அந்த அர்ஜுனன் சேர்த்தாதான் எனக்கு தினந்தோறும் நிம்மதியா இருப்பீங்க. இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய தினம் யாரும் அனுப்பலாம் யுத்தத்துக்கு? ஒன்னும் புரியல. என்ன சரி இருந்தாலும் நீ சென்று என்னுடைய சகுனி மாமா இருக்கல்லவா அவர் அழைத்து வா. அவர் என்ன